நிறைய பெண்கள் சொல்கிற ஒரு விஷயம், கல்யாணம் ஆனபோது ரொம்ப அன்பாக இருந்த கணவர் ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் என்கிட்ட கொஞ்சம் அதிருப்தி காமிக்கிறாரு. அவர் என்கிட்ட அவ்வளோ பேசுகிறதில்ல, என் பக்கத்தில் வர்றதில்ல அப்படின்னு. அதில் முக்கியமாக பெண்கள் சொல்கிற விஷயம், குழந்தை பிறந்ததுக்கப்புறம் என் உடல் ரீதியாக வந்த மாற்றங்கள் என் கணவருக்கு என் மேலே இருக்கிற ஆசையை குறைச்சிருச்சுன்னு. உங்களுக்கு எப்போவாவது உங்கள் ஒய்ஃப் மேலே அப்படி தோணியிருக்குன்னா நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம், ஒரு பிரசவத்துக்கு அப்புறம் பெண்கள் உடலில் வர்ற மாற்றங்கள் ரொம்ப நேச்சுரலான ப்ராசஸ். அதனால் உங்களுக்கு உங்கள் ஒய்ஃப் மேலே அதிருப்தினா இது ரொம்ப அநியாயங்க. பிரசவத்துக்கு அப்புறம் உங்கள் மனைவியோட எடை கூடலாம், வயரில் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்கலாம், கல்யாணம் பண்ணும்போது இருந்த உருவத்திலிருந்து ரொம்பவே மாற்றங்கள் வந்திருக்கலாம். அது கூடவே மென்டலி கூட அவங்க ரொம்ப வீக்காக இருக்கலாம். மேபி உங்களுக்கு தெரியும், போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்ஸ் இருக்கலாம், கோவப்படலாம், அவங்க சுபாவத்தில் கூட ரொம்ப சேஞ்சஸ் வரலாம். அந்த ஸ்ட்ரகிள் பார்க்கும்போது நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம், அதுக்கு அவள் மட்டும் பொறுப்பு கிடையாது. இந்த சேஞ்சஸ்க்கு நீங்கள் கூட பொறுப்பான ஒரு விஷயத்துக்கு உங்களுக்காக கூட வேண்டி அவள் பண்ணுற தியாகம். ஏன்னா ஒரு குழந்தைங்கிறது உங்கள் 2 பேரோடையும் நீடு. அது பூர்த்தி செய்கிறதுக்காக ஒரு பொண்ணு மட்டும் எடுக்கிற ஸ்ட்ரகிள், கஷ்டப்படல், அவள் அந்த ப்ரெக்னென்சி பீரியட்லையாக இருக்கட்டும், போஸ்ட்மார்ட்டம் டைம்லையாக இருக்கட்டும், அவள் கடந்து போகிற வழிகள், அதை பார்க்கும்போது ஒரு புருஷனாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உடல் அளவுலேயும் மன அளவுலேயும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருங்க. எது வந்தாலும் நான் இருப்பேன் அப்படிங்கிற தைரியத்தை கொடுங்க. அவள் பண்ணுற தியாகத்தை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் விமன். உங்களுக்கு அப்படி ஒரு அனுபவம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க பேசலாம். ஏன்னா இது உங்களுக்கான இடம், பெண் பேச்சு.